சுவாமிகள் அவர்கள் ஒரு வழியாக அந்த மாநாட்டில் பேசும் வாய்ப்பை பெற்றவுடன் அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு முதலில் அவர்கள் சமயம் என்பது எப்படி செயல்படுகிறது, அவருடைய மனநிலை என்ன என்பது ஒரு சிறு குட்டி கதையின் மூலம் விளக்கினார்கள். அதை முதலில் பேசிவிட்டு மற்றதை அப்புறம் பேசுவோம். அதாவது ஒரு கிணற்று தவளை, அந்த கிணற்று தவளை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிணற்றிலே அப்போது கடலிலிருந்து ஏதோ தப்பி தடுமாறி வந்த ஒரு தவளை அந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது. விழுந்து விட்டோன் அந்த கிணற்று தவளை அந்த கடற்தவளையை பார்த்து, நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது. உடனே கடல் தவளை சொன்னது, நான் கடலில் இருந்து வருகிறேன் என்றது. உடனே இந்த கிணற்று தவளை சொன்னது, கடல் இந்த அளவுக்கு பெரியதாக இருக்குமா என்று அந்த முனையிலிருந்து சிறிது தூரம் தாண்டி கேட்டது. இல்லை, அது ரொம்ப பெருசு என்று அந்த கடலிலிருந்து வந்த தவளை சொன்னது. இன்னும் ஜம்ப் பண்ணி இவ்வளோ பெருசு இருக்குமா என்று கேட்ட உடனே அந்த கிணற்று தவளை, அந்த கடல் தவளை, அதெல்லாம் அளவிட முடியாது, அது அவ்வளோ பெருசு என்று சொன்னது. உடனே இந்த மூலையிலிருந்து அந்த கிணற்றின் ஒரு பகுதியிலிருந்து மறு பகுதிக்கு தாவி இந்த அளவு இருக்குமா என்றது. இல்லை, கடல் இதைவிட பெரியது என்று கடல் தவளை சொன்னவுடன், வாய்ப்பே இல்லை, அப்படி இருக்கவே முடியாது, இதைவிட பெரிது எங்கும் இல்லை என்று சொன்னது. அதாவது அந்த கிணற்று தவளைக்கு அவ்வளோதான் தெரியும், அந்த கிணற்றுக்குள்ளே வாழ்ந்ததினால் கிணற்று அவ்வளவுதான். அதனால் கடல் தவளை சிரித்தது. இதைத்தான் விவேகானந்தர் சொன்னார்கள், ஒவ்வொரு மத தலைவர்களும் தன் மதம்தான் பெரியது, ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள்ளே நின்று கொண்டு தன் மதம்தான் பெரியது, அதுதான் உண்மையை உரைக்கிறது என்று அந்த கிணற்று தவளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதம், சமயம் என்பது அதெல்லாம் அப்பாற்பட்டு மனித நேயம் என்பது போன்ற பல விஷயங்களை உட்கொண்டது என்று சொன்னவுடன் அந்த மதவாதிகளுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. ஏன்னா அவர்கள் மதத்தை வைத்து பிளப்பு நடத்துகிறார்கள். இன்று மதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமயத்தின் பேரச் சொல்லி, சாமியின் பேரச் சொல்லி சம்பாதிப்பது, எப்படி வாழ்வது என்று சுயநலத்தோடு வாழும் கூட்டம்தான் இன்று அதிகமாக உள்ளது. அதைத்தான் விவேகானந்த சுவாமிகள் அவர்கள் அன்றையே சொன்னார்கள். அதை உலகமே உற்று பார்த்ததாக எவ்வளவு பெரிய கருத்து, எல்லோரும் நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று, அதன் அடிப்படையில் இயேசுநாதரே திரும்ப பிறந்து வந்து விட்டார் என்று சொல்லி அவருடைய பெரிய சீடர்கள் கூட்டம் அவரை சேர்ந்தது. அதில் ஒரு சீடர் தான் சகோதரி நிவேதிதா. நிவேதிதா என்பதற்கு அவருடைய பெயர் வேறு ஒரு பெயர். அது கடவுளுக்கு படைக்கின்ற நிவேதம், நீ இனிமேல் உன்னுடைய சேவை மூறும் கடவுளுக்காகவே இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் சூட்டிய பெயர் தான் நிவேதிதா. சரி நண்பர்களே, இனி அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.